அம்மா பேசுகிறேம்மா. எண்ணெய் கத்திரிக்காய் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாமா? வாங்கம்மா வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நல்லா முள் கத்திரிக்காய் எடுத்து நல்லா கத்திரிக்காய் கட் பண்ணிங்கடா. கட் பண்ணிவிட்டு எண்ணெயிலேயே மஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி நல்லா எண்ணெயிலேயே வதக்கிடுங்கடா. ஸ்லோவில் வச்சு எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்து வச்சுடுங்கடாம்மா. வதக்கி எடுத்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்குமா வேர்க்கடலை எள்ளுமா அதை வறுத்துட்டு நல்லா பொடி பண்ணி வச்சுருங்கண்ணா தனியாக. அந்த கத்திரிக்காய் தேவி எடுத்துட்டோம்ல, அதுலேயே கடுகு, சோம்பு, சீரகம், வெந்தயம், மெழுகு நாள் போட்டுங்கடா. போட்டு கொஞ்சம் ஒரு பச்சை மிளகாய் போட்டுங்கடா. போட்டு வெங்காயம், சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கிடுங்கடா. வதக்கிட்டு பச்சை கருவேப்பிலை போட்டுங்கடா தேவைக்கு. போட்டு நல்லா வதக்கிடுங்கடாம்மா. வதக்கிட்ட உடனே அவ்வளோ பூண்டு நல்லா உரித்து ஒரு பூண்டு போட்டுங்கடா. மொய் பூண்டு அவ்வளோ சூப்பராக நல்லா இருக்குண்டாம்மா. தேவைக்கேற்ற மாதிரி உப்பு போட்டுங்கடா. சிறிதளவு மஞ்சத்தூள் போட்டுங்கடா. போட்டு நல்லா வதக்கிடுங்கடா. இந்த எண்ணெய் கத்திரிக்காய் அவ்வளோ சூப்பராக நல்லா இருக்குண்டாம்மா. அதுக்கு 2 தக்காளி நல்லா பெரிய தக்காளியே எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி அதில் போட்டுங்கடா. தேவைக்கேற்ற மாதிரி காரம் போட்டுங்கம்மா. காரம் போட்டுட்டு நல்லா வதக்கிடுங்கடா. வதக்கிட்டு கொஞ்சம் காரம் எக்ஸ்ட்ரா போட்டுங்கடா. அப்போ தான் சூப்பராக நல்லா இருக்குண்டாம்மா. அதுக்கப்புறமா அந்த கத்திரிக்காய் எண்ணெயில் வதக்கிந்து அதையே கொட்டிடுங்க. கொட்டிட்டு நல்லா அதுவே போயிடுச்சுமா கத்திரிக்காய். இருந்தாலும் தண்ணி ஊற்றி கொஞ்ச நேரம் கொதிக்கிட்டோம்மா. ஒரு லெமன் சைஸ் வேணாங்க, நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி கரைச்சி ஊற்றிங்கம்மா. ஏற்கனவே தக்காளி போட்டுக்கிறோம். போட்டு அந்த பொடியை அரைச்சி வச்சுருக்கிறோம்மா, வேர்க்கடலையும் எள்ளும் அதை போட்டு சாப்பிட்டு பாருங்களேன். அவ்வளோ சூப்பராக நல்லா இருக்குண்டாம்மா. எண்ணெய் கத்திரிக்காய் செஞ்சிங்களேன்னா அவ்வளோ குழந்தைங்கலேருந்து பெரியவங்களுக்கு வரையும் பிடிக்கும்டா. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குண்டா டேஸ்ட்டு. இந்த மாதிரி முள் கத்திரிக்காய் செஞ்சு கொடுத்து பாருங்கடா. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா. கிராமத்தை பக்கம்லாம் அப்படியே தோட்டத்தில் கிள்ளி அப்படியே தந்து விற்பாங்கம்மா. அதை வாங்கி நாங்கள் நிறையா செய்வேண்டாம்மா. இதை செஞ்சு கொடுத்து பாருங்களேன். இந்த கத்திரிக்காய்க்கும் அந்த சாப்பாடு சூடாக சாப்பாட்டுக்கும் ஒரு கைப்பிடி சாப்பாடு எக்ஸ்ட்ரா சாப்பிட்ற மாதிரி இருக்குண்டாம்மா. இதை செஞ்சு கொடுங்கடா. இதாண்டா அம்மாவோட டிப்ஸுடாம்மா.